மக்களே வணக்கம். இப்போ நம்ம இப்ராஹிம் பண்ணை வந்திருக்கோம். இது எங்கே இருக்கு கேட்டால், திருச்சி டு புதுக்கோட்டை செல்லும் வழியில் நார்த்தாமலை அப்படிங்கிற ஊரில் இருந்து லெஃப்டில் ஒரு 2 கிலோமீட்டரு ரோடு போகுது. தனியாக தார் ரோடு போட்டிருக்காங்க. அங்கே உள்ளே வந்தீங்கன்னா இப்ராஹிம் பண்ணையை பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து விதவிதமான பறவைகள் இருக்குது, அப்புறம் விதவிதமான விலங்குகள்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் என்னங்கிறது. பறவைகள் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ், இப்ராஹிம் பண்ணை பாருங்கள். என்ட்ரன்ஸ் பாருங்கள், அப்படியே ஒரு பல பாலங்களில் இணைத்து நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோங்கம்மா அதுக்கு? எங்கே அவங்க பே பண்ணிட்டாங்களா? 400 ரூபாயா? ஓகே, சரி. இங்கே உள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு ஜல்லிக்கட்டு காளை நல்லா கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, கொஞ்சம் அவுத்து விட்டால் நம்ம வெளியே பாஞ்சிட்டு போல் இருக்குது, பயமாக இருக்குது. இங்கே விதவிதமான வாத்துக்கள், பறவைகள்லாம் இருக்குது பாருங்கள். புறாக்கள் இருக்குது, பல வண்ண வண்ண புறாக்கள், யாகு, பிஜன், சைனீஸ் ஓல், அப்புறம் நன் பிஜன், வாத்து, பியூட்டி ஃபார்மர் புறா எல்லாம் இருக்குது. பாருங்க, நான் வந்து அந்த ஆட்டோட இந்த கொம்பை பாருங்க, எவ்வளோ சுற்றி வளைச்சிருக்கு பாருங்க. இது 4 கொம்பு ஆடுங்கிறாங்க. இது வந்து 4 கொம்பு இருக்கான். இந்த பாருங்க, அதுதான் 4 கொம்பு ஆடு. 4 கொம்பு, 4 கொம்பு ஆடு. ஓகே, ஆட்டுக்கு பக்கத்தில் போகாதீங்க, புட்டிற போகுது. இந்த பாருங்க, ஆட்டுக்கு முகத்தையே காணோம், முகத்தையே மூடி இருக்கு அந்த உள்ளு. இது கோழிகள், குதிரைகள். ஆமாம், நம்ம பயன்படுத்தக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கோழிகள் தான், ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. ஓகே, இது வந்து இது வித்தியாசமான ஒரு ஜெட்கா வண்டி பாருங்க. இந்த ஜெட்கா வண்டியை பார்த்த உடனே இந்த பெரியாடுத்து படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாட்டி வருவார். பாரப்பா பழனியப்பா பட்டணம் தான் பட்டணமா, அதுதான் அது. ஓகே, வாங்க. இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கள் இருக்கு, வாத்து. அப்புறம் அப்போ ஈமு கோழிங்க பார்த்தீங்கன்னா, ஈமு கோழிலாம் பாருங்க எப்படி. ஈமு கோழி, ஈமு கோழி. இது என்னப்பா? இது என்ன? மங்கி. ஓ, ஸ்மால் மங்கி, சின்ன குரங்கு. அங்கே ஒரு போட் இருக்கு பாருங்க. ஸ்மால் மங்கி. இது பிராமா சிக்கன். அப்புறம் இது வந்து கொலம்பியன் பிராமா கோழி. இது என்ன? நாய்கள், நாய் குறைக்குது.
பீசாண்ட். குறைக்க நாய் கடிக்காது என்றைக்குமே. ஆனால் இந்த நாயை பார்த்தா பயமாகவே இருக்கு எனக்கு. குறைக்கல் நாய். ஓகே. புறாக்கள், அதாவது ஷார்ட் ஃபேஸ் டம்ளர். ஷார்ட் ஃபேஸ் டம்ளர் இருக்கு. இது வந்து லாகூர் பீஜன் இருக்கு. இது ஒரு வகை லாகூர், அது பாகிஸ்தானிலிருந்து வரவழைக்கப்பட்ட புறாக்கள். மஸ்கி பீஜன். ஓகே. ஆமாம், இது டவ்ஸ். டவ் அப்படிங்கிற புறா. இது சேட்டைன் பீஜன். ஓகே. இந்த மாடுகள்லாம் பாருங்கள், இதை பார்த்தா சின்ன மாடாக தான் இருக்குது, குட்டி மாடுகள். இந்த மாடெலாம் பாருங்கள், ஜஃபராபாடி பஃபலோ. ஓகே, பாருங்கள். ஈமு. அப்போ ஆஸ்ட்ரிச் பாது. இது ஆஸ்ட்ரிச்சுன்னா இது நெருப்பு கோழி. அதாவதுங்க, ஈமுங்கிறது வேறு, நெருப்பு கோழிக்கு வேறு, தெரிஞ்சுங்க. ரெண்டு கோழி இனம் தான், பட் ஈமுங்கிறது வேறு, ஆஸ்ட்ரிச்சுங்கிறது வேறு. நெருப்பு கோழி. அப்பா இந்த பாருங்க, இந்த வாத்தை வந்து சிறு குளத்தில் வளர்க்குறாங்க. அது உள்ளே போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து வடிவத்தில் இருக்குது. அந்த ஆர்ச்சே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். வாத்து ஒரு குளத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்க, இந்த ஒரு இங்கே ஒரு நெருப்பு கோழியை பாருங்கள். ஆஸ்ட்ரிச்சு ஒரு மனித உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்க. 6 அடி. ஏன் 6 இருக்கும் போட்டிருக்குங்க. அப்படியா? அப்பா, தலையை தூக்கினாக்கா ஒரு 6-7 அடி இருக்கும் போட்டிருக்கு. ஓகே. இதுதான் அது புணுகு பூனைம்பாங்க. புணுகு பூனை. ஓகே. ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இது ஃபேன்சி ஆட்டு பண்ணைங்க. பல விதமான ஆடுகள்லாம் இருக்குது. பல ஸ்டேட்லேருந்து, பல நாடுகளிலிருந்து கொண்டு வந்த ஆடுகள்லாம் இங்கே வளர்க்குறாங்க. கெனடியன் பிக்மி கோட், இந்த மாதிரி பல ஆடுகள் இங்கே இருக்குது. ஓகே, பல ஆடுகள் இங்கே இருக்குது. பாருங்க எவ்வளவு வகையான ஆடுகள். இந்த ஆடை பாருங்க, காது இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, தொங்கிட்டு இருக்கு பாருங்க. அது தொங்குது பாருங்க. இதெல்லாம் பல நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆடுகள். ஓகே. ஓகே. எலி, இது வெள்ளை எலி. இது வந்துங்க வெள்ளை எலிம்பாங்க. ஒயிட் ரேட், ஒயிட் மவுஸ், வெள்ளெலி. ஓகே. இதெல்லாம் பார்க்கணும் சொன்னால் நீங்கள் இப்ராஹிம் பண்ணை வர வேண்டும். திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில இருக்குது. ஓகே. இப்ராஹிம் பண்ணை வேணும். ஒரு பெரிய ஒரு 5 ஏக்கர் 6 ஏக்கர் வாங்கி போட்டு பல இயற்கை சூழ்ந்த மரங்கள்லாம் வளர்த்து, அப்புறம் விலங்குகளுக்கு ஏற்ற சூழ்நிலைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முறைப்படி வளர்க்குறாங்க, முறைப்படி ஃபீட் பண்ணுறாங்க. அதான் எல்லாருமே இங்கே வந்து நிறைய பேர் வர்றாங்க. சரி, பாத்ரூம் இருக்குமா? நான் போய்ட்டு வந்துடுறேன்மா.
இப்போ உள்ளுக்க இந்த ரெப்டைல்ஸ் ஏரியா வந்திருக்கோம். நம்ம இந்த பாம்புகள்லாம் இங்கே இருக்குது, பார்க்கலாம். இந்த பாருங்கள், இங்கே ஒரு பாம்பு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு பாம்பு அழிவா சுகர் கிளைடர். ஓகே, இங்கே ஒரு இது என்னது? பால் பைத்தான். பால் பைத்தான். இது வந்து பால் பைத்தான். ஓகே, அது ஒயிட்டாக இருக்குது, ஒயிட் நாகம். இது என்னது? மலைப்பாம்பு. இது பிளட் பைத்தான். ஓகே, மலைப்பாம்பு. ஓகே, இது கார்ன் ஸ்னேக். கார்ன் ஸ்னேக் ஓடக்கூடியது. ஓகே, இதுவும் பால் பைத்தான் தான். பால் பைத்தான், பெய்டு பைத்தான் வாங்க. பெய்டு பைத்தான், ராயல் மலைப்பாம்பு. ஓகே ஓகே, ரைட். ஓகே, இதுவும் பால் பைத்தான். இது ஒரு பால் பைத்தான். ஓகே, பெரிய சைஸ். ஓகே ஓகே. இது ரெட் டைல் போவா. ரெட் டைல் போவா. ரெட் டைல் போவா. ஓகே, சிவப்பு வால் போவா. இது எல்லாம் பாம்பு வகையில் உள்ள இருக்கு. அது உடும்புன்னு நினைக்கிறேன். அது வந்து பள்ளி, வெளிநாட்டு பள்ளி. வெளிநாட்டு பள்ளி. இகுவானா. ஓகே 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 ஓகே, ரைட் ரைட்டு. தேள். ஓ, தேள் இருக்கு பாருங்க, எவ்வளோ தேள் இருக்கு பாருங்க. அப்பா அப்பா அப்போ ஸ்கார்பியன் போடுப்பா. மேலே எடுத்து தேள் கொட்டிற போது பார்த்து எடு. ட்ரைனிங்க கையில் எடுத்து கொடுப்போம். இது அதிகபட்சம் கேரளாவில் மட்டும்தான் எடுப்பாங்க. இது விஷம் இருக்குமா? விஷம் கிடையாது. நம்மள்ட்ட இருக்க எதுவுமே விஷம் கிடையாது. பல்லாம் பிடிக்கிட்டீங்க? பல்லு பிடுங்க கிடையாது, ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். ட்ரெயின் பண்ணி பாம்புக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க? உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. நல்லா 4 வருஷமாக கையில் எடுத்து ஆளுங்களுக்கு கொடுத்து பழகுறாங்க. இப்போ 6 வருஷம் ஆச்சா? 4 வருஷம் ஆச்சு. இப்ராஹிம் பண்ண ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம். நல்ல பண்டையெல்லாம் ட்ரெயினாக பண்ணிடுறீங்க. டோக்கன் போகிறது. வெரி குட் வெரி குட், சூப்பர். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இத்தனை வகை பாம்புகளையும் பல நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட பாம்புகள்லாம் கொண்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து இதை வந்து கையில் பிடிக்கலாம். ஓகே, எதுவும் ஒன்றும் பண்ணாது. ஓகே, தைரியமாக கையில் பிடிக்கலாம். நல்லா ட்ரைனப் பண்ணியிருக்காங்க. என்ன தமிழில் என்ன அதுக்கு? நம்ம தேவாங்கு மாதிரி இருக்கும். தேவாங்கு. தேவாங்கு கிடையாது, அதாவது இது மாதிரி ஓல் ஆந்தையா? தேவாங்கு எப்படின்னா கொஞ்சம் மூலிகை திருன்னு இருக்கும், ஆனால் சின்ன சைஸாக இருக்கும். தேவாங்க பார்த்தாலும் பயமாக இருக்குமே. ஆமாம், அது மரங்களில் எல்லாம் சொல்லுவாங்க. வாத்தியார் சொல்வார், ஏன்டா தேவாங்க மாதிரி முடிக்கிறேன் பாரு. திருன்னு முழிக்கும். வாத்தியார் சொல்வார் பாருங்க, டே ஏன்டா தேவாங்க மாதிரி முடிக்கிற? இந்த தேவாங்க தான்ப்பா இது. இல்லை பாருங்க, தேவாங்க தூங்குறாரா? அடா அப்போ தேவாங்க பாருங்க, கையில் பிடிச்சா இருங்க, பயமாக இருக்குது. அக்கேக்கோ புஷ் பேபி. கரெக்டாக புஷ் பேபி. அதான் புஷ் பேபி. கரெக்ட் கரெக்ட். பாருங்கள், எல்லாம் ட்ரைனப் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, வேணாம் வேணாம் வேணாம். தேங்க்யூ 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 வெரி மச். ஓகே, இங்கே வந்துங்க இவ்வளவு விலங்குகள், இவ்வளவு ஊர்வன பரப்பன வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சீதோசன நிலையை கொடுக்குறாங்க. தட்பவெப்ப நிலை நல்ல கூலிங்காக இருக்குது. அதுக்கு வேண்டிய ஃபீடிங் கரெக்டாக பண்ணுறாங்க. நல்லா ட்ரைனப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. மேலும் நாங்கள் வந்து வெயிலில் வந்திருக்கோம். நாங்கள் பாருங்கள், வெயில் சுட்டு வரைக்கும் வெயில். பட்டு உள்ளே வந்து அந்த வெயிலே தெரியலைங்க. அங்கங்கே கூடாரத்துக்கு இடையில் இந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்சு வாட்டர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மேலே படுறப்ப ஒரு நமக்கு கூலிங்காக இருக்குது, ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்குது அட்மாஸ்பியரை வந்து. அதெல்லாம் அவசியம் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓ, சல்காட்டா. ஓகே ஓகே ஓகே. இது வந்து சல்காட்டா டார்டாய்ஸ்னு பேருங்க. சல்காட்டா வகையை சேர்ந்த ஆமை பாருங்கள், ஓட ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். சல்காட்டா டார்டாய்ஸ். இது வந்து காக்காடைல் அப்படிங்கிற ஒரு கிளிங்க. நமங்க கிளி, இந்த வகையான கிளியெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துருக்கவே முடியாது. இது ஒரு வகையான கிளி, பச்சை கிளி தான் பார்த்துருப்பீங்க. இதை பாருங்கள், இங்கே அர்ஜென்டைன் பிளாக் டெகு. டெகுன்னு என்ன? அர்ஜென்டினாவில் கருப்பு டெகுங்கிற ஒரு ஊர்வனை. ஓகே. அப்புறம் ஸ்குவரில் மங்கி.
அதாவதுங்க அணில் இனத்தை சார்ந்த குரங்கு எப்படி இருப்பாருங்க. இது இக்வானா இருக்கு, பேரேந்தி இக்வானா. உடும்பு பார்த்தீங்களா, உடும்பு அப்பா பிரம்மாண்டமாக இருக்கும். உடும்பு 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 பிடிச்சின்னா சொல்லுவாங்களே தெரியுங்களா உங்களுக்கு, பாருங்க உடும்பு பிடிச்சின்னா விடாது, அந்த உடும்பு தான் இது. இது இங்கே வர்றவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கட்டிலாம் போட்டிருக்காங்க. அதாவது கட்டில்னாக்க சாதாரண கட்டில் கிடையாதுங்க, கைத்து கட்டில்மாங்க. அது வந்து என்ன, கைத்து கட்டில் படுத்தால இன்பம் அலாதின்னு எல்லாருக்கும் தெரியும். வர்றவங்களுக்கு அப்படியே காயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஃபேன் இருக்குது, அங்கங்கே ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது பாருங்க. அதாவது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. சின்ன கேண்டீன் மாதிரி இங்கே இருக்குது, கேண்டீன். ஏன் சாப்பாடெலாம் எவ்வளோ? இங்கே சாப்பாடுலாம் விற்கிறாங்க, வரவங்க சாப்பிட்டு போகலாம். சைவம் வந்து 120, அசைவம் 150. ஓகே ரைட், சரி. ஒரு மூங்கில், இங்கே வந்து ஒரு மூங்கில் ஊஞ்சல் இருக்குது பாருங்க. நம்ம ஜாலியாக ஹாயாக வந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு நம்ம டென்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகிருங்க. இங்கே உட்காந்து 4 ஆட்டம் போட்டாலே வந்து நம்ம டென்ஷன், நம்முடைய படபடப்பு எல்லாமே நீங்கி மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகலாம். புரியுதுங்களா? பாருங்கள், நானே ஒரு சிறு குழந்தைய மணநிலைக்கு போயிட்டேன் பாருங்கள். அப்புறம் இன்னொரு ஊஞ்சல் இருக்குங்க, இதில் உட்காந்த உடனே நம்ம வந்து ஒரு சிறு குழந்தை மனநிலைக்கே போயிடுறோம். ஓகே, நல்லா இருக்குது. இதில் மூங்கில் ஊஞ்சல். ஊஞ்சல் பாட்டு நிறையா பாட்டு இருக்குது. என்ன பாட்டு பாடலாம் யோசனை பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பாடலாம். வேணும் ஓடுறேன். ஓகே, இப்போ இன்னும் இது ஒரு டைப்பான ஊஞ்சல் இங்கே இருக்குது. இந்த ஊஞ்சலை ஆடுறப்ப எனக்கு ஒரு பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருதுங்க. ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சலாடுதம்மா, இந்த பாட்டு தான். நன்றி. ஓகே, பாருங்கள், பேரை உட்காந்துட்டான் பக்கத்தில். அவனுக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அவனோட சேர்ந்து நானும் ஆடுறோம். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இங்கே வந்து அப்படியே சுற்றி பாருங்கள். இப்ராஹிம் பண்ணைய திருச்சிட்டு புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குது. பாருங்க. ஹலோ, ஹாய். பாருங்க, உள்ள பறவைகள் உலகம். இங்கே வந்து உள்ளே வர்றதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்க பாருங்க. அப்பப்பா பாருங்க, பறவைகள் உலகம். பஞ்சவர்ண கிளி நம்ம மேலே உட்காந்துருக்கு பாருங்க. இதுக்கு இதை ஃபீட் பண்ணிக்கலாம். இல்லை சாந்தி, பாருங்க பாருங்க, கை நீட்டணுமா? ஓகே. அதான் நல்ல ஒரு சின்ன இது கையை காமிச்சு பண்ணியே கிளிகள்லாம் மேலே வந்து அமருது. நல்லா ஜாலியாக இருக்குது. ஓகே, இந்த மாதிரிலாம் இங்கேயும் பார்த்துக்க மாட்டோம் நம்மளாம். ஓகே, சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் கிளிகளின் உலகம். கிளிகள் உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. நல்ல சூப்பராகவே இருக்குது. இங்கே உள்ள நீங்கள் இப்ராஹிம் பண்ண வந்தீங்கன்னா இந்த கிளிகள் உலகத்துக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து போங்க. நல்ல பிள்ளைகள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இது எப்படி வச்சுருந்தாங்க? ஹலோ, இந்த பாருங்க, பெரிய கிளி, பெரிய கிளி பாருங்க. ஆஹா, பச்சை கிளி பாடுது, பக்கம் வந்தே ஆடுது. அந்த பாட்டு தான். லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் தக்கத்தி மித்தா. அப்போ இன்னொரு, ஆஹா சூப்பர் சூப்பர். ஆஹா, இந்த பாருங்க, இது சிகப்பு கிளி.
இந்த பஞ்சவர்ண கிளி கூச்சமாக இருக்கு. கிளைகள் மேலே கீழே கூச்சமாக தான் இருக்கு. ஆஹா, இங்கே பாருங்க. அடுத்து இன்னொன்று ஓகே ஓகே. போதும் போதும். இன்னொன்று வருது. எங்க ஆஹா, இங்கே பாருங்க, கிளிகள்லாம் பாருங்க. என் கையில் 3 கிளி இருக்கு. இடது பக்கம் வெள்ளை, வலது பக்கம் சிகப்பு, மேலே பஞ்சவர்ணம். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம். நன்றி. ஆஹா, கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. ஓகே, ஐயோ பயமா இருக்குப்பா எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே 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 ரைட். ஓகே ஓகே. அவங்களுக்கு அப்போ அது ஒரு பொசிஷன்ல செட் ஆகும். ஓகே. இந்த புறா பாருங்க. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நாடும் தன் பூமாலை. ஓஹோ, வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. ஹலோ, இன்னொன்றுங்க, இங்கே ரிசார்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய ரிசார்ட்ஸ் கட்டுறாங்க. இன்னும் அது வந்து செயல்பாட்டுக்கு வரவில்லை, வேலையாகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதங்களில் இது செயல்பாட்டுக்கு வந்துவிடும். அப்போ எல்லோரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டே போகலாம். இங்கே வந்து நல்ல இயற்கையான சூழ்நிலை, நல்ல காற்றோட்ட வசதி, இங்கு நோக்கி இன்னும் பச்சை பசையல்னு இருக்குது. நல்ல விலங்குகளின் இனிய சத்தங்கள், ஓகே, பறவைகளின் கீச் கீச் என்ற குரல்கள் எல்லாமே நம்மளை மயங்க வைக்கும். ஓகே.